மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். இன்னைக்கு நம்ம சிங்கார சென்னையோட மஸ்ட் விசிட் பிளேஸ் ஆன மெரினா பீச்ல இருக்க லைட் ஹவுஸ் தான் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அப்படி அந்த லைட் ஹவுஸ்ல என்னெல்லாம் இருக்கு, என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ, என்ன டைமிங்ல விசிட்டர்ஸ்லாம் அலோவ் பண்றாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இந்த லைட் ஹவுஸோட மொத்த ஹைட்டு 150 ஃபீட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ட்ரி டிக்கெட் ஒரு பர்சனுக்கு 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க விசிட்டிங் ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 to 1, ஈவினிங் 3 to 5:30. மோஸ்ட்லி லைட் ஹவுஸில் எல்லாமே லிஃப்ட்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே லிஃப்ட் வச்சுருக்காங்க. 9th ஃப்ளோர் வரைக்கும் நம்ம போகலாம். அந்த 150 ஃபீட் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்மளோட வியூவே அழகாயிடுது. ஸோ இதை மாதிரி தாங்க வாழ்க்கையிலையும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு குயிக் கொஸ்டின். நான் இப்போ இங்கே சென்னை லைட் ஹவுஸில் இருந்து இந்த வியூலாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி தெரிகிற இந்த ஓசனோட நேம் என்ன அப்படின்றத கரெக்டாக கமெண்ட்ல சொல்லுங்க, பார்ப்போம். அதே மாதிரி இங்கே ஸ்பேஸ் கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்கும். குழந்தைங்கள்லாம் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம சிட்டியோட வியூவே வேறு மாதிரி தெரிஞ்சிச்சு. பரவாயில்ல, அங்கங்கே மரம்லாம் நட்டி ஓரளவுக்கு க்ரீனிஷாக தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த லைட் ஹவுஸில் இருக்க லைட்டோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நானே படிக்கும்போது கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். 32 மைலுங்க, அதாவது 52 கிலோமீட்டர். அப்படின்னா நம்ம இங்கே கரையிலேருந்து அடிக்கக்கூடிய லைட் ஹவுஸோட லைட்டு கடலுக்குள்ளே 50 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற கப்பல் வரைக்கும் போகுதுங்க. ஸோ இப்போ தெரியுது இந்த லைட் ஹவுஸோட அருமை. இது ஃபிஷர்மேனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சப்போஸ் அவங்க அந்த 50 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தாங்கன்னா இந்த லைட்டை பார்த்து கரைக்கு வந்துடுவாங்க. ஸோ இங்கே ஸ்டெப்ஸுமே இருக்குங்க. ஆனால் ஃபுல் ஸ்டெப்ஸ் இறங்க நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இது பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. இது கொஞ்சம் ஏதாவது நெட்டுக்கிட்டு விரித்து சேஃப்டி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே லைட் ஹவுஸ்க்கு பின்னாடியேவும் சின்னதாக ஒரு மியூசியம் வச்சுருந்தாங்க. அது உள்ள பழைய காலத்தில் யூஸ் பண்ண லைட்ஸு, அப்புறம் அந்த லைட்ஸ் எப்படிலாம் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது அதெல்லாம் ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. முன்னெல்லாம் எப்படிலாம் லைட் வச்சு யூஸ் பண்ணிக்காங்க பாருங்களேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த அளவுக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ரேஞ்ச் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, இதெல்லாம் தான் இந்த லைட் ஹவுஸில் இருந்துச்சு. நான் ஒன்று நோட் பண்ணேன். அங்கங்கே லவ்வர்ஸ்லாம் அவங்களோட நேம் எழுதி வச்சுருந்தாங்க. அதை பார்க்கும்போது கில்லி படத்தில் த்ரிஷா எழுதின ஞாபகம் தான் வந்துச்சு. நம்ம வாழ்க்கையில் எப்போ த்ரிஷா வர போகிறாங்களோ.
நான் இங்கே ஈவினிங் வந்திருந்தேன். இவ்வளோ தூரம் வந்துட்டு மெரினா பீச்சில் கால் நினைக்காம போனா எப்படி அப்படின்ட்டு உள்ளே இறங்கிட்டேன். கரெக்டாக நான் இங்கே வந்த அன்னைக்கு தான் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருந்துச்சு. இங்கே எல்லாம் பாட்டை போட்டு வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா உணவு திருவிழா, அதாவது ஃபுட் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்க நம்ம கவர்மெண்ட்லேருந்து. அப்புறம் இந்த பீச் ரோட்டில் நிறைய ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க ஃபுட் ஃபெஸ்டிவலுக்காக. ஸோ அதனால் உள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட ஃபேமஸான ஃபுட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கவுண்டர்லேயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட நேம் போட்டு அந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன ஃபுட்டு ஃபேமஸோ அதை வந்து வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடே. நான் கேட்ட கொஸ்டினுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். சியர்ஸ்.